ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு செமையாக இங்கே மழை விழுந்துட்டு இருக்குது. நான் அருமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். சீ ஃபுட் விருந்து அப்படின்னு சொல்கிறாங்க, கடல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். மொத்தத்தில் நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். நான் 2 வெரைட்டி தான் எடுத்திருக்கிறேன். இதில் நீங்கள் மீன் போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எறாவும் நண்டு மட்டும் வச்சு செய்ய போகிறேன். எறாவும் நண்டு சேர்ந்து ஒரு 400 கிராம். அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் வதக்கணும். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுங்க. பல்லாரி வெங்காயம் ஒரு 400 கிராம் சேர்த்துருக்கிறேன். சூப்பரா ஒரு 50% மேலே வதங்கிடுச்சு. இது கூட தக்காளி நான் அதே மாதிரியே ஒரு 400 கிராம் வெட்டி வச்சிருக்கிறேன். 3 பச்சை மிளகாய், ஒரு 15 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 400 கிராம் தானே ஒரு பாதி ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸ்வீட் கார்ன், ப்ரக்கோலிலாம் போடுறாங்க. ப்ரக்கோலி, காலிஃப்ளவர்லாம் போட்டிங்கன்னா கடைசியில் போடணும். ஸ்வீட் கார்னோட ஸ்டாக் இறங்கணும். இப்போ இதை ஒரு கலந்து விட்டுட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். நம்ம புளி தான் சேர்க்க போகிறோம், அதனால நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை. உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா புரட்டி விட்டுட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இரும்பு கடாயில் தீயை குறைச்சிக்கலாம். நிறைய பேர் ஸ்வீட்கான தனியை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோட சேர்க்குறாங்க. அப்படி தேவையில்லை, இப்படியே போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடுவோம். தக்காளி குழஞ்சி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்வீட் கார்ன் இவ்வளோ நேரம் இருந்து வேகணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப நேரம் வேகிறதுனால ஹார்டெல்லாம் ஆகாது. அதனுடைய ஸ்டாக், அந்த ஸ்வீட் அதில் இறங்கணும். இறங்கினாதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும். இன்றைக்கு நம்ம வந்து நண்டும் எறாவும் எடுத்துருக்கோம் சேர்த்து 200. இது 200 கிராம், அது 200 கிராம். அந்த மாதிரி எறாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த முழு ஷெல்லோடே போடுறாங்க. அதெல்லாம் அவ்வளோ செட் ஆகாது. ஆனால் எனக்கு இது டெய்லோட இருந்தது, அதனால போடுறேன். டெய்லில் இந்த ஷார்ப்பான பகுதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ளீன் பண்ணும்போது இதை வந்து ஒடிச்சு எடுத்துருவோம் நீங்கள் டெய்ல் போடுறீங்க அப்படின்னா. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 7 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதாவது காஞ்ச மிளகாய், நீட்டு மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு மிளகுத்தூள் இதில் சேர்க்க மாட்டோம். கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள். இதை ஒரு 2 நிமிஷம் வழக்கம் போல் அந்த மசாலா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்கள் முதல்ல மசாலா வதக்கிட்டு அப்புறம் வந்து சீ ஃபுட் சேர்க்கலாம். ஏன்னா மீன்லாம் சேர்த்திங்கன்னா மசாலா வதக்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ எறா, நண்டு, கடம்பெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதனால நான் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லா புளி தண்ணியுமே சேர்த்துக்கிறேன். அந்த ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துருந்தால இது கொஞ்சம் புளிப்பான புளி தான். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு செக் பண்ணிக்கலாம். எறா ரொம்ப நேரம் வெந்தா ரப்பரியா ஆகாதா அப்படின்னு கேட்பீங்க. இது ரொம்ப நேரம்லாம் வேகாது. எறாலாம் 10 நிமிஷம் வேக வைக்கலாம். 10 நிமிஷம் தான் கடாயில் போட போகிறோம். அதோட ஆஃப் பண்ணிட போகிறோம். ஒரு 3-4 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, அப்புறம் ஒரு 6-7 நிமிஷம் லோ ஃப்ளேம். புளி கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். திறந்து வச்சு ஒரு 4 நிமிஷம் விடுங்க ஹை ஃப்ளேமில். அப்புறம் மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் விடுங்க. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு சின்ன ட்ரிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. எண்ணெய் வந்து நிறைய சேனலில் பார்ப்பீங்க, எண்ணெய் மேலே அப்படி தகதகன்னு மிதந்து நிற்கும். அவ்வளோ எண்ணெய் ஊற்றுவாங்களா, எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த எண்ணெய் மிதந்து வருது, நமக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்றத உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றும்போது காமிக்கிறேன். இப்போ திறந்து வச்சு நல்லா கலக்கலன்னு கொத்தி விடுவோம். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொன்னால எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுற எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நிறுத்தி வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்க்கணும். அந்த எண்ணெய் இருந்தால் தான் ருசி அப்படி கிடையாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் அதிகமாக ஊற்ற மாட்டேன்.
இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காக போடுறேன். ஏன்னா இந்த ரெசிபி கொஞ்சம் காரமாக இருக்கும்போது எண்ணெயும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் மேலே சேர்த்துக்கிறேன். போட்டதும் பாருங்க அப்படியே மேலே ஒதுங்குதான் எண்ணெய். ஈயையும் நான் குறைச்சிட்டேன். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் விட்டுடலாம். இது அலுமினிய கடாய்னா ஒரு 10-15 நிமிஷம் கூட விட்டுக்கோங்க. திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது இரும்பு கடாயினோன்னா நான் நடுவில் மட்டும் லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன். மேலே இருக்க எண்ணெயை கலக்கக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வராது. இப்போ இவ்வளோ எண்ணெய் வந்துருச்சா, இன்னும் வரும். நம்ம முதல்ல போட்ட எண்ணெய் எல்லா எண்ணெயுமே மேலே வந்துடும். பார்க்கலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா கலர் வேண்டாம், பக்குவமாக ரெடி ஆகிட்டு கிண்டி சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அப்போ ஓரங்களில் மட்டும் உங்களுக்கு எண்ணெய் இருந்தது. இப்போ சென்டர்லேயே அங்கங்கே எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இரும்பு கடாயின்றதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சு தான் அடங்கும். இப்போ நம்ம திரும்பவும் மூடி வச்சிடலாம். சர்வ் பண்ணும்போது திரும்ப காமிக்கலாம். இவ்வளோதாங்க. எண்ணெய் மேலே இப்படி நிற்கிறதுக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போடும்போது கடைசி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே நீங்கள் மேலே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் மூடிட்டீங்கன்னா முதல்ல ஊற்றின எண்ணெயும் சரி, கடைசியாக ஊற்றின எண்ணெயும் சரி, எல்லா எண்ணெயும் மேலே வந்துடும். இந்த டெக்னிக் தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இது பெரிய கடாயில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம். ஹோட்டல்லலாம் பண்ணுறாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய் ரொம்ப நேரம் கொதிக்க விடுவாங்கல்ல, வந்துடும். அந்த ஃபாஸ்ட் ஃபயரில் வந்துடும், அந்த ஹெவி ஃபயரில் வந்துடும். இந்த வீட்டில் நம்ம மீடியம் ஃப்ளேம் சிம் அப்படி வச்சு செய்யும்போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் தகன்னு மேலே வந்துடும். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எண்ணெயை அப்படியே வச்சிங்கனாலே கரண்டியில் எண்ணெய் வரும். சரிங்களா? இந்த குழம்பு உங்களுக்கு அப்படியே எடுத்து சாதத்து மேலே போட்டு சாப்பிட போகிறோம். நான் இன்றைக்கி வாழை இலை வெட்டிட்டு வந்திருக்கேன், அதில் சர்வ் பண்ணலாம். சீ ஃபுட் விருந்துலேருந்து நான் 2 எறா எடுத்துக்க போகிறேன். 2 எறா தான், ரொம்ப கிடையாது. கொஞ்சம் அந்த கிரேவியோடு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு முட்டை இருக்குது. இந்த 2 ப்ரான் எடுத்து வச்சோம்ல, இதை கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். ஷெல்லெல்லாம் எடுத்துருங்க. இல்லை நீங்கள் தனியாக ப்ரான் வேக வச்சு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. இந்த ஷெல்லை எடுத்துக்கலாம். இப்போ நான் பொடி துண்டுகளாக அப்படி தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நாம் இப்போ குழம்புலேருந்து எடுத்தோம்ல, அதை அந்த மசாலாவோடய சேர்த்துக்கலாம். ரொம்ப குழம்பு சேர்க்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் குழம்பு எடுத்து சேர்த்துருக்கிறேன். ஒரு 100 கிராம் வெங்காயம். நம்ம பிளான்ச் பண்ணோம்ல, கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 5 வெண்டைக்காவை போட்டு எடுத்தோம். கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்தோம். அந்த வெண்டைக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 50 கிராம் வெண்டைக்காய். பச்சை மிளகா ஒரு 2. பொடி தான் நறுக்கின கருவேப்பிலை ஜஸ்ட் ஒரு கொத்து. மல்லித்தலை ஜஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஒரு 2 பிஞ்சு மஞ்சள் தூள், ரொம்ப வேணாம். 2 பிஞ்சு, நீங்கள் விரல் எடுத்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்சு தான். ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஒரு 2 பிஞ்ச். பெருங்காயப்பொடி, சீரகத்தூள்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மிளகுத்தூள் இல்லை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. மிளகோட சேர்ந்து போயிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ கையால் பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்க போகிறோம். கையால் பசைஞ்சு விட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டே வரும். ஆக்சுவலி கடலை மாவு நிறைய போடுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடலை மாவு கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஊற்றுற இதுக்கு திக்னஸ் வேணால் தண்ணி சேர்க்கக்கூடாது. திரும்ப நீங்கள் குழம்போ தொக்கோ எது வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை, நான் ஒரு முட்டைக்கு ஏற்ற பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கலந்து பார்ப்போம். நமக்கு ஊற்றுறதுக்கு கன்சிஸ்டன்சி சரியில்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் குழம்பு சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருவேளை கடலை மாவு நிறைய போட்டிங்க அப்படின்னா கெட்டியாக வரும். வழக்கமாக ஆம்லேட்டுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது, பிறகு பெருங்காய பொடியெல்லாம் சேர்க்க மாட்டோம். இது கடலை மாவு சேர்த்துருக்கனால இதெல்லாம் சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன வடை மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் போட்டுக்கணும். நம்ம கலந்து வச்சுருக்கத ஜஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரு வடை சைஸுக்கு, அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ஒரு இதுக்கு 1 ஸ்பூன் தான். ஷேப்லாம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. சூப்பராக பொரிய விடுங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சதும் புரட்டி போட்டுக்கலாம். முட்டை போடாமல் நீங்கள் வெஜ்ஜிலையும் பண்ணலாம். வெஜ்ஜில் நீங்கள் பொரியெல்லாம் பண்ணுறீங்க, பிள்ளைங்க சாப்பிடாதுன்னா முட்டை போடாமல் அந்த வெஜ்ஜிலாம் போட்டு நான் போட்ட மாதிரியே மசாலா போட்டு பச்சை மிளகா போடாமல் செய்து நீங்கள் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். அருமையான ஒரு சாப்பாடு. பொரிஞ்சதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு பொரிய விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்.
சென்ட்ரல் உள்ளது கொஞ்சம் சீக்கிரம் பொரியும். அடுத்து இதுவும் பொரிஞ்சிருச்சு. நம்ம சூப்பராக கப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாதம் வச்சுக்கலாம். இங்கே பாஸ்மதி அரிசி மல்டிபிள் ரேட்டில் கிடைக்கிறதுனால இதுதான் வச்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஊர் அந்த வேக வச்ச அரிசி இங்கே கிடைக்கிறது இல்லை. அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொட்டலாமா? வாவ்! இது கூடவே நம்ம இன்றைக்கு செய்தோம்ல, இந்த சூப்பராக இருக்கா, அதை வச்சுக்கலாம். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், அதையும் வச்சுக்கலாம். சீ ஃபுட்டுக்கு காய் கண்டிப்பாக தேவை. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், காய் இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்காது. கண்டிப்பாக இன்றைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.